அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் நாங்கள் ஒரு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு சூப்பராக டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டோம். நைஸ் ட்ரெஸ் மம்மி, உனக்கு அழகா இது ஜெய் தான் வாங்கி கொடுத்தான். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. நேற்றுக்கு தான் கொடுத்தா, இன்னைக்கு போட்டேன். உன் ஃப்ரெண்டு உன்னை கேட்டுச்சு, ஏன் பூஜா வரல, பூஜாக்கு உடம்பு சரியில்லை. அதுதான் பாருங்க. இது வந்து அரிசி உப்புமா, ஒரு அன்பான உள்ளம் செய்து நமக்காக கொண்டு வந்தது அரிசி உப்புமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் இட்லியில் செஞ்ச இட்லி உப்புமா, சூரிய வம்சம் டிஃபனு. அப்புறம் பழையது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பழையது இருக்குது பாருங்கள். சாப்பிடவே இல்லை யாரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா, சப்பாத்தி. மதியத்துக்கு கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாருங்க. அருமையான நம்ம மல்டி கிரெயின் கோதுமை மாவில் செய்த சப்பாத்தி தான். நல்லா எவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் சாஃப்டாக மெத்துன்னு இருக்கு பாருங்க. இந்த மாவு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது www.nishoping.comல ஆர்டர் கொடுங்க, சரிங்களா? பலதானிய கோதுமை மாவுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு. ஓகே. அப்புறம் ரசமும் இருக்குது. நேற்றுக்கு வச்சது தான் இது, அப்படியே ரசம் இருக்குது. அதனால் பெருசாக மெனக்கடலை, அவ்வளோதான். கொஞ்சம் சோறு, இதெல்லாம் கலந்து மதியத்துக்கு சாப்பிட வேண்டியது தான். காலையில் நாங்கள் போய் டிஃபன் சாப்பிட்டோம். ஜெய், வர்ஷா, பூஜா எல்லாம் இட்லி உப்புமா தான் சாப்பிட்டுட்டாங்க. மதியத்துக்கு இதை கலந்து சாப்பிட்ணும். வேறு லெவல். இருங்க, கொஞ்சம் ஆயிலாக இருக்குது, ஒரு நிமிஷம் கழுவிட்டு வந்தேன். அது கொஞ்சம் எண்ணெயாக தான் இப்போ கரைப்பட்டுருச்சுன்னா பையன் வாங்கி கொடுத்துருக்கான். முதல்ல எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கான். அடுத்தது இந்த சுடிதார் என்னம்மா அவன் எடுத்து கொடுத்தது. ஆமாம்மா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குடி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் அப்போ கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க. டைரெக்டாக இப்போ வெப்சைட்டை லான்ச் பண்ணியாச்சு, அதுக்கு போயிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நாங்கள் போனது ஒரு வீட்டு கிரக பிரவேசம் தான். நம்ம மெயின் ரோட்டில் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விற்பனை செய்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க் பக்கத்துலேயே இந்த பக்கம் சமதா நகர் மெயின் ரோட்டே கடை வச்சுருக்காங்க, மெடிக்கல் ஷாப் பக்கத்தில். அவங்க வீட்டு கிரக பிரவேசம் தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு கிரக பிரவேசம். மெட்ரோ கிராண்ட் சிட்டி விரிவு இந்த பக்கமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கள்ல, அதில் நிறைய வீடுகள் அழகழகாக கட்டியிருக்கிறாங்க. நானும் போயிட்டு ரொம்ப நேரம் அந்த வீடு, நம்ம வீடு இப்படி கட்டியிருக்கோம், அந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அருமையாக சூப்பராக கட்டியிருக்காங்க. சந்தோஷமாக வாழ்த்திட்டு மொய் பணம் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். அருமையாக இருந்துச்சு டிஃபனு, சரிங்களா? அந்த பாப்பா தான் கேட்டா, பூஜாவோட ஃப்ரெண்டு இல்லையா, அதனால கேட்டா பூஜா வருவாம்மா, அவளுக்கும் கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க www.nishoping.com வெப்சைட்டோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி. முறுக்கு மாவுலாம் நீங்கள் தீபாவளி அப்போ தான் முறுக்கு மாவு கிடைக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம சந்தையில் எப்போவுமே கிடைக்கும். ஃப்ரெஷ் பேட்ச் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட முறுக்கு மாவை வச்சு நீங்கள் தட்டை பண்ணிக்கலாம், சீடை பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன விருப்பமோ பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக ஆயில் எண்ணெய் காய்ச்சி ஊற்றி நீங்கள் சுட்டாலே நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பட்டர் இதெல்லாம் வந்து போடுறவங்க போட்டு செய்யுங்க. ஒரு கரண்டி எண்ணெய் காய்ச்சி ஊற்றினாலே நம்ம முறுக்கு மாவு சூப்பராக இருக்கும். உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு அவ்வளோ சரியாக இருக்காது. பார்த்துட்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. எல்லாமே அதில் போட்டு அரைச்சிருக்கும். ஸோ ப்ளைனாக நீங்கள் அப்படியே எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும், என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதில் அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பை. வாழ்க வளத்துடன்.